ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ காலையில் இருந்து தான் ஷூட் பண்ணின்னு இருக்கேன். காலையிலேயே ஏஞ்சி வந்து ஜீரோ வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நேற்று வந்து குக்கிங்காக சில வெசல்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன்னா அதை வந்து நைட்டே கழுவி காய வச்சுட்டு இருந்தேன். அதை தான் வந்து எடுத்து வச்சுன்னு இருக்கேன். எப்போவுமே எடுத்த இடத்துலையே வச்சுட்டோன்னாலே பாதி வீடு வந்து க்ளீனாக இருக்கும். அதாவது அப்படி அப்படியே வச்சுட்டோன்னா தான் வீடு வந்து அமக்கலமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறோன்னா அங்கே சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டோன்னா எப்போவுமே கொஞ்சம் வீட்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். நான் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த வீடியோ எடுத்தது மண்டே வந்து பூஜை சாமான் தொலைக்கணும். ஏன்னா வெனஸ்டே வந்து சிவராத்திரி வருது இல்லையா, டியூஸ்டே தொலைக்க முடியாதுன்றதுனால மண்டே தான் வந்து பூஜை சாமான் எல்லாம் தொலைக்கினேன். அதனால் வெறும் துளசி மட்டும் கிள்ளி வச்சுட்டு பூவெல்லாம் அப்படியே தான் வச்சு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி ஏற்றிக்கினேன். காலையிலேயே விளக்கு ஏற்றிட்டோன்னா ஒரு 1 hour ஆன பிறகு நம்ம பூஜை சாமான் தொலைக்கிறதுக்கு சரியாக போயிடும்ன்றதுக்காக விளக்கு ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை சாமான் தொலைக்க கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் காலையிலேயே விளக்கு ஏற்றிட்டேன். குளிச்சுட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டாலே நமக்கு பார்க்க அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். எனக்கு எந்த வேலை பண்ணுறோமோ இல்லையோ காலையில் விளக்கு ஏற்றுறது வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்கும். விளக்கு ஏற்றிட்டு போய் டீ குடித்தோம். நானும் மௌரிஷாவும் சேர்ந்து டீ குடித்தோம். அந்த டீ குடித்தாதான் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். டீ குடிச்சிட்ட பிறகு தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே போனேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் இருந்து பார்த்தா அந்த ரோஸ் செடியில் பாருங்கள், அழகாக ரோஸ் பூத்திருக்கா. இது வந்து புதன்கிழமை வரைக்கும் வெயிட்டிங், சாமிக்கு வந்து பறித்து வைக்கலான்றதுக்காக அப்படியே தான் வச்சுருக்கேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கழுவ போட்டுட்டேன். ஏன்னா சிவராத்திரி வருது இல்லை, சரி க்ளீன் பண்ணிக்கலான்றதுக்காக போட்டேன். இந்த பசங்க ஃப்ரிட்ஜில் வந்து சாஸ் வச்சாங்க போல், அது எப்படியோ ஊற்றின்னு இருக்குது. அதனால் அந்த ட்ரேவும் எடுத்துகிட்டு அதுவும் கழுவ போட்டேன். மத்தியானம் சாலட்க்கு குக்கும்பரும் கேரட்டும் எடுத்து வெளில வச்சுருக்கேன். நைட்டே பார்த்திங்கன்னா பாதாம் ஊற வச்சுருந்தேன். நான் வந்து 5 எடுத்து சாப்பிட்டுட்டேன். பசங்க வந்து இன்னும் வரல, அதனால அது அப்படியே ஊறின்னு இருக்குது. நைட்டே பார்த்திங்கன்னா பாசி பருப்பும் அதுக்கப்புறமா அரிசியும் வந்து ஊற வச்சுருந்தேன். நான் என்ன ரேஷியோவில் ஊற வைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா 3/4 கிளாஸ் வந்து பருப்பு எடுத்துப்பேன், 1/4 கிளாஸ் வந்து 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி எடுத்துப்பேன். இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன்னா காலையில் வந்து இந்த பெசரிட்டு செஞ்சுக்கலான்ட்டு வெறும் பருப்பு போடாமல் இதோடவே கொஞ்சமாக 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை வந்து சேர்த்துக்கிறேன். பாலக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் அதையும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக ஜீரா. ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறோம், எப்போவுமே இந்த ஜீரா சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணும். அதனால் ஜீராவும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு இருக்கிறதுனால நல்லா பருப்பு வந்து டக்குன்னு அரைப்பட்டுடும். இதை வந்து ஃபஸ்ட்டு 2 பல்ஸ் ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அரைப்படாது. 2 பல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட நல்லா இருக்கிறது இல்லை. இந்த மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா கீரை எல்லாம் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் இது ஊறட்டும். உப்பு போட்டு கலந்துட்டு நம்ம வந்து சைடில் வச்சுட்டு இதுக்கான சைட் டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணிக்கலான்ட்டு பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே இப்போது எக்ஸ்ட்ரா எதுனா பூஜை சாமான் தொலைக்கணும் இல்லை வேறு ஏதாவது க்ளீனிங்கோ இருக்குதுன்னா காலையிலே பார்த்திங்கன்னா லஞ்சு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுமே எல்லாமே ஒன் பை ஒன் ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்த வேலை செய்யும்போது நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இல்லாட்டி பூஜை சாமான் எடுத்தேன்னா எனக்கு எப்படியும் ஒரு 2 hour ஆகும். அந்த இதில் மறுபடியும் நம்ம வந்து சமைக்கணும்னா போதும்னு ஆகிடுமா. அதனால எப்போவுமே தேர்ஸ்டேஸ் எல்லாம் இந்த வேலை தான் பண்ணுவேன். காலையிலேயே வந்து லஞ்ச் ரெடி பண்ணிவிடுவேன். அப்போது வந்து நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த லஞ்சு செய்கிற வேலை இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதனால் இப்போது லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு நெய் வச்சுட்டு அவரைக்காய் பொரியலும் பருப்பு ரசம் தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சட்னிக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி ரெடி பண்ணின்னு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணலாம். இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த பெருசாக இருக்கவே பாதி வெங்காயம் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2, காஞ்சி மிளகா, உப்பு இத்தனையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ இதை வந்து தாளிக்கணும். வந்து காஞ்சி மிளகா இந்த ஊரில் வளைவாங்க இல்லையா, அந்த காஞ்சி மிளகா அது வந்து கொஞ்சம் காரமும் கம்மி கலரும் கம்மி. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக மஞ்சளும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் சேர்த்துக்கினேன், காரம் கம்மியாக இருக்கும்ன்றதுக்காக. நீங்கள் வந்து காஞ்சி மிளகா நல்லா காரமாக இருக்குதுன்னா வெறும் காஞ்சி மிளகாவே சேர்த்து கூட அரைச்சிடலாம். அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு
நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நார்மல் இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த டிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பசங்களும் ரெடி ஆகிட்டு வந்தாங்க. தோசை ஊற்றி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் திக்காகவே ஊற்றலான்றதுக்காக தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். திக்காக ஊற்றினாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அடுத்த தோசை வந்து கொஞ்சம் மெலிசாக வேணும்னு கேட்டாங்களே பசங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றினேன். அவ்வளோ மெலிசாக கிறிஸ்பியாக சூப்பராக வருது. எப்போவுமே இந்த மாதிரி தோசைங்கெல்லாம் வந்து நான்ஸ்டிக்கில் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும்னு நானே நிறைய வாட்டி நினைப்பேன். இந்த கடாயிலெல்லாம் ஊற்றினோன்னா நமக்கு திருப்பி போடவே வராது. சில நேரம் ஒட்டிக்குவோன்ட்டு பயமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், திருப்பி போடுறது க்ளீனாக வந்துச்சு. அதே மாதிரி தோசையோட டெக்ஸ்சருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு நல்லா காரசாரமாக இருந்தால் பிடிக்குன்றதுக்காக நான் வந்து நிறைய இந்த மாதிரி வெரைட்டியாக ஏதாவது ஒரு தோசை செஞ்சேன்னா இந்த மாதிரி கார சட்னி இல்லாட்டி பூண்டு சட்னி, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பாருங்கள், இப்போது மெலிசா ஊற்றிருக்கேன். இந்த தோசை கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு கீரை சாப்பிட்ணுன்னா கஷ்டம் இல்லையா? அதே இந்த மாதிரி நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நானுமே வந்து தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கும் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து டைனிங் டேபிள் கிட்ட வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டோன்னா கிச்சன் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பூஜை சாமான் தொலைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக பொரியல் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். அதுக்கப்புறமா பருப்பு நைக்கு நிறைய பூண்டு தட்டி போட்டு காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பருப்பு ரசம் தான் வச்சுருக்கேன். ஃப்ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே வெயில் நல்லா இருக்குது இல்லையா? அதனால கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வெயில் இருக்கிறதுனால இந்த பசங்க தண்ணியும் குடிக்கிறதில்ல. அதுக்கப்புறமா டெய்லி ஒரு பழமாவது கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பழம் கொடுத்தாலாவது கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுன்றதுக்காக ஸ்கூல் இருக்கும்போது பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துடுவோமா, அது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது தொடர்றதே கிடையாது. அதனால நான் க்ளீன் பண்ணி இப்படி போட்டு வச்சுடுவேன். அப்போ பசங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ பூஜ் ரூம் க்ளீன் பண்ண தான் வந்திருக்கேன். காலையிலே வந்து கிச்சனில் இருந்த சாமான் எல்லாம் கழுவி வச்சுட்டேன்னா அதனால கிச்சன் க்ளீனாக இருக்குது. அடுத்தது பூஜ் ரூம் மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிப்பேன். மீதி நாள் வாரம் க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட் மேலே மட்டும் தொடச்சி விட்டுட்டு பூஜ் ரூம் க்ளீன் பண்ணிப்பேன். மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிப்பேன். கீழே எல்லாம் டிஷ்யூ எல்லாம் மாற்றிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிப்பேன். எனக்கு பூஜை ரூமில் வந்து பூஜை சாமான் வைக்க வந்து இடமே இல்லை. அதனால தான் இந்த ட்ரே வந்து அமேசானில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். மீஷோவில் இல்லை, அமேசானில் தான் வாங்கினேன். இவங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. நான் பூஜைக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து இந்த ட்ரேயில் தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னொன்று பூஜை ரூமில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதனால தான் எல்லாமே வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னெல்லாம் வேணுமோ மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளவே ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மங்கள் தீப்போட ஊதுபத்தி தான் வந்து யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அவ்வளோ அரோமா. பூஜை ரூமை வந்து திறக்கும்போது நல்லா என்னமோ கோயில் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு வாசம். கண்டிப்பாக நீங்கள் யாராவது ட்ரை பண்ணலன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பான்சர்டெல்லாம் கிடையாது. நான் வந்து பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குதுன்றதுக்காக தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மங்கள் தீப் பிராண்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நிதானமாக எரியுது. இப்போது பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஏற்றுறதை விட்டுட்டேன். வாசலில் மட்டும்தான் வந்து ஊதுபத்தி ஏற்றுறேன். சாம்பிராணி பூஜை ரூமில் ஏற்றி வச்சுட்டேன்னா நல்லா ஒரு 20 மினிட்ஸ் எரியுது. ஆனால் பொழுதன்னைக்குமே அவ்வளோ வாசமாக இருக்குது. காலையில் நான் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு ஒரு 1 hour அதுக்கப்புறமா வந்து குளிர வச்சுட்டு கது சாத்திடுவேன்னா, சாயங்காலம் விளக்கு ஏற்றணுன்னு கது திறக்கும்போது அவ்வளோ ஒரு வாசம். நிஜமாக அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது எப்படி ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக அந்த வாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 65 ருபீஸ் இருக்குது. இதில் வந்து 24 தூப் ஸ்டிக்ஸ் இருக்குது. ப்ரைஸுமே ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான்னு தோணல. ஏன்னா அந்தளவுக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்குமே யூஸ் ஆகும். என்னோடய ஒப்பீனியன் மட்டும் வச்சுட்டுமே எல்லோரும் நம்பக்கூடாது இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குற மற்றவங்களுக்குமே யூஸ் ஆகும். பூஜ் ரூம் வந்து எல்லாத்தையும் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா லிக்விட் போட்டு தொடச்சிடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் எல்லாம் சேர்த்து இன்னொரு வாட்டி க்ளீனாக தொடச்சி விட்டுடுவேன். அதுக்கப்புறமா தொடச்சிட்டு பூஜை ரூம் காயறதுக்குள்ளே நான் போயிட்டு பூஜை சாமான் கழுவிட்டேன். எனக்கு பூஜை சாமான் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவர் மேலேயே ஆகும் நிதானமாக பூஜை சாமான் தொலைக்கிறதுக்கு. மௌரிஷா வீட்டில் இருக்கவே மௌரிஷா தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் தொலைக்கி கொடுத்தா அவங்க வந்து கழுவுனாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் உட்காந்து தொடச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு கழுவுறோமோ அந்த அளவுக்கு துடைக்கணும். துடைக்கலைன்னா அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்குமா, அதனால பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு இப்படி காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வைக்கல. ஏன்னா நம்ம புதன்கிழமை பூஜை பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? செவ்வாய்க்கிழமை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றிக்கலான்றதுக்காக அப்படியே தொடச்சிட்டு காய விட்டுட்டேன். அதுக்கப்புறமா லஞ்சை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமாக பார்த்திங்கன்னா டீ வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஏர் கட்டின்னு இருக்கேன். பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் எல்லாம் காலி ஆகிட்டு இருந்துச்சு. இருக்கிறத வரைக்கும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணின்னு இருக்கேன். அப்பப்போ இப்படி எடுத்து கழுவும்போது எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். நான் வந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஜார்லேயும் தண்ணி ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் டீயும் கொச்சின்னு இருக்குது. இதான பிறகு டீ குடிச்சிட்டு எண்ணெய் பாட்டில் ஃபில் பண்ணலான்னு பார்த்தேன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. அதனால் இந்த ஸ்ட்ரைனரில் போட்டு சைடில் வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் ஜாடி மட்டும் தொடச்சி விட்டுட்டு அதில் இன்னும் எண்ணெய் இருக்கிறதுனால கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்ட பிறகு பார்க்கவே அழகாக இருக்குது. எப்போவுமே கிச்சன் க்ளீனாக இருந்துச்சுன்னா நமக்கு கிச்சனில் வேலை செய்கிறதுக்குமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி தான் எனக்கு அந்த டே போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.